ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதோட கண்டினியூஷன் 2018 கொஷின் பேப்பர் பார்ட் 11. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்ட்ஸ் பார்க்காதவங்க அந்த பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், குடிநீர் வடிகால் வாரியம் சொல்லிட்டு. அதுக்கான லிங்க் நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ட் 11 என்னென்ன கொஷின் இருக்குது, முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? Question number 91. The process chart symbol used to indicate inspection cum operation. இந்த கொடுத்துருக்கிறதுல எந்த சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் கம் ஆப்ரேஷன்ஸ் வந்து மீனிங் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது இன்ஸ்பெக்ஷன் அது செக் பண்ணுறது, அப்புறம் ஆப்ரேஷன் சோதனை எடுது. இன்ஸ்பெக்ஷன் கம் ஆப்ரேஷன் எது வந்து மீனிங் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சி இந்த சிம்பிள் தான். ஓகேங்களா? ஒரு ஸ்கொயரு, அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இன்ஸ்பெக்ஷன் கம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இன் an automatic process where a milk tin is weighted. சரிங்களா? ஒரு மில்க் டின்னு வந்து வெயிட் பண்ணுறது, அதாவது வெயிட்டு அளக்கிறது, அதுதான் இன்ஸ்பெக்ஷன் கம் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸில் வேறு மில்க் டின், ஒரு மில்க் டின் இருக்குது, ஒரு மில்க் டின் இருக்குன்னு வச்சிங்களேன். இதான் மில்க்கு. அதை வந்து என்ன பண்ணுறதுன்னா வெயின்னு அது எடை போடுறது. சரிங்களா? எடை போடுறது. அப்போது இது வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பால் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தரத்தை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பால் வந்து எத்தனை லிட்ரு இருக்குன்றத வெயிட் எடையும் போடுவாங்க. சரிங்களா? எத்தனை லிட்ரு இருக்குது அப்படின்றத. ஓகேங்களா? எத்தனை லிட்ரு இல்லை கேஜி இருக்குன்னு பண்ணுவாங்க இல்லையா? அதுதான். ஸோ இன்ஸ்பெக்ஷன் கம் ஆப்ரேஷன்னா அப்படி தான். சப்போஸ் இப்படின்னு சொல்லலாம், ஆப்ரேஷன் கம் இன்ஸ்பெக்ஷன் இப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த நேம் மட்டும் மறக்காதீங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சிம்பிள்ஸ் இருக்குது, அதுக்கான மீனிங் நான் பார்க்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெறும் சர்க்கிள் மட்டும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வச்சிங்களா, இதுக்கு வந்து என்ன மீனிங்னா ஆப்ரேஷன், ஒன்லி ஆப்ரேஷன் தான். ஓகேங்களா? வெறும் சர்க்கிள் போல் அப்படி இருந்துச்சுன்னா, இது வந்து சர்க்கிள் போல் இல்லை, லைட்டாக எலிப்ஸ் மாதிரியும் இருக்குது. சரிங்களா? ஸோ இது போல் இருந்துச்சுன்னா அதோட அர்த்தம் என்னது, ஆப்ரேஷன். இப்போ ஆப்ரேஷன் என்னது, ஒரு எக்ஸாம்பிள், கட்டிங் அண்ட் ஷேப்பிங் த வுட்டு. ஒரு வுட்டு இருக்குது, அதை வந்து கட் பண்ணுறது, இல்லை ஒரு ஷேப்பு கொண்டு வர்றது, அதுக்கு பேர் தானே அது ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது இது இந்த சிம்பிளுக்கான அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் சிம்பிள் இருக்குது, இதுக்கான அர்த்தம் என்னன்னா இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரெக்டாங்கிள் இல்லை ஒரு சில ஸ்கொயர்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி சிம்பிள்ஸ் என்னது இன்ஸ்பெக்ஷன், சோதனை இடுதல். சரிங்களா? செக் பண்ணுறது. இது ரெண்டுமே ஒரு உள்ள ஒரு சர்க்கிள் இருந்தால் தானே அதுதான் இதுக்கான ஆன்சரு. வெறும் அந்த ஸ்கொயர் சிம்பிள் மட்டும் இருந்துச்சுன்னா இன்ஸ்பெக்ஷன் மட்டும்தான் சொல்லுவோம். இன்ஸ்பெக்ஷன் சோதனை இடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு சிம்பிள்ஸ்க்கான அர்த்தம். அதுக்கப்புறம் இது போல் ஒரு சிம்பிள் இருக்குது, இந்த ஏரோ மார்க்கு. சரிங்களா? ஒரு ஏரோ மார்க் மாதிரி இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னன்னா டிரான்ஸ்போர்ட்டு. இதோட அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட். சரிங்களா? டிரான்ஸ்போர்ட்டு போக்குவரத்துன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது ஒரு காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது. சரிங்களா? டிரான்ஸ்போர்ட், மூவ்மெண்ட் ஆர் ட்ராவல் அப்படின்னு சொல்லுவோம். மூவ்மெண்ட் ஆர் ட்ராவல் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ். சப்போஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது, அதில் ஒர்க்கர்ஸும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு பேரும் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே போல் மெட்டீரியல்ஸும் ஒரு ஒர்க் பிளேஸ்லேருந்து இன்னொரு ஒர்க் பிளேஸ் மூவ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், இந்த சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் இந்த டிரான்ஸ்போர்ட், இந்த சிம்பிள்ஸ்க்கான விளக்கம். அடுத்த சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டி ஷேப்பு, டீனே வச்சுக்கலாமே. இந்த மாதிரி சிம்பிள், இந்த மாதிரி ஷேப் இருந்துச்சுங்க, சிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டிலே அப்படின்னு அர்த்தம்.
அதுதான் டி ஷேப்பே இருக்குது. டிலே, DELAY, அதாவது டி ஷேப். சரிங்களா? இதுக்கு அர்த்தம் என்னது? டிலே. அப்படி இல்லைன்னா டெம்பரரி ஸ்டோரேஜ். டெம்பரரி ஸ்டோரேஜ். ஓகேங்களா? தற்காலிகமான ஒரு ஸ்டோரேஜ் இடம். சரிங்களா? சேமிப்பு கிடங்குன்னு சொல்லுவோம்ல, அதுபோல் இந்த சிம்பிள்ஸ் அர்த்தம் தாமதம், டிலே, தாமதமாகுது அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அது. இல்லைன்னா ஒரு டெம்பரரி பிளேஸுக்கு வந்து இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எங்கெல்லாம் டெம்பரரி பிளேஸ், இது வந்து ஒரு டெம்பரரியாக தான் அங்கே மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறோம், இங்கே டெம்பரரியாக தான் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றத டெம்பரரின்ற ஒரு அடையாளத்துக்கும் இல்லை தாமதமாகுதுன்ற ஒரு அடையாளத்துக்கும் இந்த சிம்பிள்ஸ் வந்து, இந்த டின்ற சிம்பிள்ஸ் வந்து அதாவது பயன்படுத்தப்படும். சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் வந்து இப்படி கவுத்து வச்ச மாதிரி. சரிங்களா? ட்ரையாங்கிள் வந்து தலைகீழாக இருக்க மாதிரி ட்ரையாங்கிள். இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ், சேமிப்பு கடங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம், இல்லை நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு ப்ராடக்ட் வந்து முழுசாக வந்து தயாரிச்சிட்டோம், அதை வந்து எடுத்துன்னு போயிட்டு ஒரு இடத்துல சேமிப்பு, அதாவது வைக்கிறது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ஒரு சேமிப்பு கடங்கு தான் ஸ்டோரேஜ். அதே போல் ஒரு சில மெட்டீரியல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் பாதுகாப்பாக ஒரு இடத்துல வந்து. இப்போ ஸ்டாக்கு, இன்வென்ட்ரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வைப்போம், ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதே போல் இப்போ உதாரணத்துக்கு லோக்கலில் பார்த்தீங்கன்னா மில்க்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, மில்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்கில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ஒரு பாதுகாப்பாக. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், ஸ்டோரேஜ் சிம்பிள்ஸ். சரிங்களா? ட்ரையாங்கிளில் வந்து தலைகீழாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எ ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இன் எ ஸ்டாக் ரூம். சரிங்களா? அதாவது சொன்னல, ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம், கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டாக் ரூமில் இல்லை ஒரு ஸ்டாக் எந்த இடமோ அந்த இடத்த சூஸ் பண்ணி அங்கே போயிட்டு சேவ் பண்ணி வைக்கிறது தான். அது இப்போ தானே அது ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான சிம்பிள் இது தான். சரிங்களா? அடுத்த சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலிப்ஸ் லைக் இந்த ஷேப்பு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் சொன்னோம்ல, அந்த ஷேப், அந்த சிம்பிள் ஷேப்பு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் சிம்பிளுக்கான ஷேப் இப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் கம் டிரான்ஸ்போர்ட்டேஷன். சரிங்களா? வெறும் சர்க்கிள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆப்ரேஷன் சொன்னோம்ல, அதான் ஓ சர்க்கிள் அப்படி ஓ தானே இருக்கு, அப்போ அது ஆப்ரேஷன். இப்போ உள்ள எந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். சரிங்களா? அந்த ஏரோ சிம்பிளுக்கு பார்த்தீங்களா, அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது மூமெண்ட்டு. அப்போது இதுக்கான அர்த்தம் என்ன எப்படி இருந்துச்சுன்னா, ஃபுல்லாகவே ஒரு சர்க்கிள் உள்ள வந்து ஒரு ஏரோ சிம்பிள். அப்போ ஆப்ரேஷன் கம் டிரான்ஸ்போர்ட்டேஷன். சரிங்களா? ரெண்டுமே சேர்ந்து வரும். அதாவது ஒரு ப்ராடக்டை அதுக்கான டிசைன் மெஷின்ஸ், சரிங்களா, அதாவது ஒரு ஷேப்பிங்கோ, ஒரு கட்டிங்கோ, ட்ரில்லிங்கோ, கிரைண்டிங்கோ அப்படின்னு பண்ணுறோம்ல, அது எல்லாமே ஆப்ரேஷன் தான். அதை பண்ணிவிட்டு அந்த பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட்ஸை வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம். இப்போ நம்ம கம்பெனிஸில் பார்த்தீங்களா வச்சிங்களா, ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, ஒரு கட்டிங்கோ இல்லை ஷேப்பிங்கோ இல்லை கிரைண்டிங்கோ பண்ணிவிட்டு அந்த பார்ட்ஸ் வந்து வேறு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, அங்கே ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயிலை வந்து தெளிவாக கொடுக்கறதுக்கு தான் இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சர்க்கிள், அதுக்குள்ளே ஒரு ஏரோ சிம்பிள். சரிங்களா? ஆப்ரேஷன் கம் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினில். வேறு என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது, அதுக்கான அர்த்தம் என்ன, ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? இதுதான் கொஸ்டின் நம்பர் 91ஓட டீட்டெயிலான ஒரு விளக்கம். ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 92, அதை பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டெக்னிக் இஸ் யூஸ்டு ஃபார் டிட்டர்மைனிங் அலோவன்சஸ் இன் டைம் ஸ்டடி? டைம் ஸ்டடியில் எந்த டெக்னிக்கு, அதாவது அலோவன்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணும். சரிங்களா? இங்கே வர இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த டெக்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டடியில் வந்து அலோவன்ஸை டிட்டர்மைன் பண்ணும். என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் சாம்பிளிங் டெக்னிக் யூஸ் தான்
ஒரு டைம் ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா அலோவன்ஸை டிட்டர்மைன் பண்ணும். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. அதெல்லாம் கீ பாயிண்ட் தான். Which one of the following technique you used for determining allowances in time study? Work sampling. சரிங்களா? இதான் 92க்கான ஆன்சர். 93 கொஸ்டின் நம்பர் 93 பார்த்தீங்கன்னா இன் பேசிக் இன்வென்ட்ரி மாடல் the minimum total yearly inventory cost is calculated by. அதாவது ஒரு இன்வென்ட்ரி ஒரு பேசிக் இன்வென்ட்ரி மாடலில் the minimum total yearly inventory cost the minimum total yearly inventory cost சரிங்களா இயர்லி இன்வென்ட்ரி காஸ்ட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டிசிஎம். சரிங்களா? மினிமம் டோட்டல் இயர்லி இன்வென்ட்ரி காஸ்ட். சரிங்களா? அப்படின்னு சொல்லுவோம். சிஎம்னா அதுதான் மினிமம் காஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டிசிஎம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு டி சிஓசிஹெச் சிஓ இன்ட்டு சிஹெச். சரிங்களா? சிஓனா ஆர்டரிங் காஸ்ட்டு, சிஹெச்னா இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட். சரிங்களா? சிஓனா ஆர்டரிங் காஸ்ட்டு, சிஹெச்னா இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட். ஓகேங்களா? இதுதான் அதுக்கான ஃபார்முலா. டீனா ஆனுவல் டிமாண்ட். ஓகேங்களா? டீனா ஆனுவல் டிமாண்டு. இதை க்ளீனாக புரிஞ்சுங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 94. In the Halsey system of wage incentive plan a worker is. சரிங்களா? Halsey system of wage incentive planல a worker is ஒர்க்கர் வந்து எப்படி இருக்கணுன்றது இந்த ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ஷூர்ட் ஆஃப் மினிமம் வேஜ். சரிங்களா? என்ஷூர்ட் ஆஃப் மினிமம் வேஜ். ஓகேங்களா? அதாவது ஹேல்சே சிஸ்டத்தில் வேஜ் இன்சென்டிவ் பிளான் அதில் வந்து ஒர்க்கருக்கு வந்து ஒர்க்கர் இஸ் என்ஷூர்ட் ஆஃப் மினிமம் வேஜஸ் வந்து என்ஷூர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத இந்த ஹேல்சே சிஸ்டம் வந்து சொல்லுது. ஓகேங்களா? இதான் கொஸ்டின் நம்பர் 94ஓட ஆன்சர். அடுத்தது 95. In the simplex method the existence of more than one optimum solution is. In the simplex methodல existence of more than one optimum solution, one optimumனா அது alternate solution is indicated அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி the values of the index row zj minus cj or cj minus zj under one or more of the non-basic variables is or 0. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வேல்யூஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ரோ இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நோட் பண்ணிக்கங்க. சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ஆப்டிமம் சொல்யூஷன் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது அந்த ரோவில் இண்டக்ஷன் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ வந்து இப்படி இந்த ரிலேஷன்ஸில் தான் இருக்கும். ஒன்று ZJ மைனஸ் சிஜே அப்படின்னு இருக்கும், அப்படி இல்லைன்னா சிஜே மைனஸ் ZJ அப்படின்னு இருக்கும். அப்படி சரிங்களா? அப்படி இல்லை அல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அல்லது மோர் ஆஃப் த நான் பேசிக் வேரியபிள்ஸ் ஆர் 0. சரிங்களா? நான் பேசிக் வேரியபிள்ஸ்லாம் எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ஆப்டிமம் சொல்யூஷன் வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். சரிங்களா? இந்த இண்டெக்ஸ் ரோவை பற்றியும் இல்லை நான் பேசிக் வேரியபிள் 0 ஆகிறத பற்றியும் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இதுதான் கொஸ்டின் நம்பர் 95க்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் பார்ட் 11க்கான கொஸ்டின் டீட்டெயில் ஆன்சர் வந்து நம்ம பார்த்தோம். சரிங்களா? மறுபடியும் நம்ம பார்ட் 12க்கான கொஸ்டின்ஸ் அதோட டீட்டெயில் கீ பாயிண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.